என்னக்கா என்ன சமைக்கிறீங்கக்கா? பால் வைக்கிறோம். இங்கே எத்தனை பேருக்கா இருக்கீங்க டோட்டலாக? மொத்தம் 7 ஃபேமிலி இருக்கிறோம். எவ்வளோ நாளாக இருக்கீங்க இங்கே? 20 வருஷமா இருக்கிறோம். பசங்களாம் இங்கே? பசங்களாம் படிக்கிறாங்கண்ணா. பசங்க வந்து 10 பேர் படிக்கிறாங்க. சூப்பர்க்கா. ஆமா. உங்கள் வீடு காமிக்க முடியுமாக்கா? இங்கே தான் நாங்கள் இருக்கிற இடமே. இங்கே தானா? ஆமாம். இது வந்து இங்கே வந்து மழை வந்தால் படுப்போம். இங்கெல்லாம் பசங்க இப்படிலாம் படுத்து தூங்குவோம். இப்போ எங்கே நீங்கள் வாழ்கிறீங்க? நாங்கள் வாழ்கிற இடமே இதுதான். உங்கள் வீடு? எங்கள் வீடு இங்கே தான். இதுதான் மழை வந்தால் இது உள்ளதான் இருப்போம். மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணியில தான் படுக்கணும் நாங்கள் எல்லாருமே. சரி சரி. குழந்தைங்களோட அந்த இருட்டிலே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறோம். நம்ம நீங்கள் குழந்தைங்களுக்கு வசரம் நம்ம வந்து தான் படிக்காம விட்டுட்டோம். நம்ம குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும். சரி சரி. அதனால வந்து எங்க பசங்களுக்கு வசமா வாழ்ந்துன்னு இருக்கிறோம். குழந்தைங்க ஒரு டைம்ல கேட்பாங்க, அம்மாமா அவங்க வீட்டுல டிவி போகுது, பக்கத்து வீட்டுல அந்த வீட்டுல குழம்பு கொடுத்தாங்களேம்மா அவங்க வீட்டுல டிவி போகுது, நம்மளுக்கு எல்லாம் ஏமா இல்ல லைட் எல்லாம் இல்லையா இருட்டுல பத்தணும்னு அவங்க கேட்பாங்க. அது சொல்றதுப்பா நம்மளுக்கு அவ்வளவு வசதி இல்ல, நம்ம கொஞ்சம் ஏழைதான்ப்பா அப்படின்னு எங்க குழந்தைங்க கிட்ட சொல்ல அவங்களும் அழுதுருவாங்க. எங்க பசங்க சாப்பாடு சாப்பிடணும்னாலும் எங்களுக்கு கஷ்டம் தான். நாங்க பட்டி இருந்தா கூட எங்க பசங்களை பண்ணி போட முடியாது. என் பசங்களும் இல்ல, எல்லாரும் பசங்களும் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். அது படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற என்னக்கா தேவைப்படுது? எனக்கு வேற வந்து தார்பா தேவைண்ணா. தார்பாய் மேல போட்டுக்கிட்டு தார்பா. சரி ஓகேக்கா. சாக்கி சாத்து அரிசி கை கொடுங்க. என் தம்பியா நினைங்க. நான் வந்து என்னால முடிஞ்ச சப்போர்ட் இங்க இருக்க 7 குடும்பத்துக்கும் நான் பண்றேன்.